என்ன ஆத்மியேல், என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? என் ஃப்ரெண்டு போன வாரம் சைக்கிள் ஓடிச்சிட்டான்ல, ஆமா. அதுக்கு வந்துட்டு நான் அவன் சைக்கிளை பிடிச்சி தள்ளி விட்டேம்மா. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஓ, யூ மீன் பழிக்கு பழி வாங்கியிருக்க? ஆமாம்மா. ஆஹா, ஓகே ஆத்மியேல். அவன் சைக்கிள் எல்லாமே உடைச்சிட்டேன். வெரி குட் ஆத்மியேல், வெரி குட். போயிட்டு யாத்திராகமம் 32, 35 போய் படி. அதுல அப்படி என்னம்மா இருக்கு இந்த வசனத்துல? ஓ, அதுல ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லிட்டு. இது ஒரு சின்ன சைக்கிள் உடைஞ்ச விஷயம். இதுக்கே உன்னால பொறுமையா காத்திருக்க முடியலையே. உனக்காக எப்படி ஆண்டவர் பெரிய விஷயங்களுக்கு எல்லாம் ஃபைட் பண்ணுவாருன்னு நீ நினைக்கிற ஆத்மியேல்? தட்ஸ் ஃபைன். ஆண்டவர்கிட்ட போய் சாரி கேளு, சரியா? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ பழி வாங்குதல் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியதுமா. வெரி குட். ஸோ உங்களுக்கும் அதே தான். யாத்திராகமம் 32, 35 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம ஆண்டவர் கிட்ட கொடுத்து நம்ம வேலையை பார்க்கும்போது you will fight our battles. Okay? God bless you all. Bye. Bye bye.